நீண்ட நெடிய வரலாற்று பாரம்பரியமிக்க நம் தமிழ் சமூகம் வாழ்கிற மண் நமது தமிழ்நாடு. சாதி, மதம், சமயம், இனம் என்கிற எந்த வேறுபாடுமின்றி உற்றார் உறவினர் என அனைத்து சமூக மக்களும் ஒருங்கிணைந்து வாழ்கிற பெருமிதம் கொண்டிருக்கும் மாநிலம் நமது தமிழ்நாடு. இந்த மண் ஆன்மீக உணர்வாளர்களையும் ஆரோக்கிய மரபுகளையும் தாங்கி பிடிக்கும் மண். ஆனாலும் அவ்வப்போது ஏற்படும் மாறுபட்ட காலச்சூழல்களால் நம்மில் பலருக்கும் ஆரோக்கியம் தளர்ந்து நம் முன்னேற்ற பாதையில் நாம் உந்திச் செல்கிற போது எதிர்பார்த்திடாத நோய்கள் நம்மை முந்திச் செல்வதையும் காண்கிறோம். இத்தொடரில் உடல்நலம் பாதிப்படைந்து மனநிலையும் பாதிப்புக்குள்ளாகிறது. முடிவில் பணமில்லாத வறுமையும் மனமில்லாத வாழ்க்கையும் பலருக்கு சூழ்ந்து விடுகின்றன. இதற்கான நல்ல சூழ்நிலையை பெற்று உரிமையுடன் மருத்துவம் செய்ய நமது நிர்வாகத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஒரு பன்னோக்கு மருத்துவமனையும் இல்லை. மருத்துவர்களை உருவாக்கிட நமக்கென ஒரு மருத்துவ கல்லூரியும் இல்லை. இந்த நீண்டகால கனவுக்கு செயல் வடிவம் தருவதே இந்த மாபெரும் மெகா திட்டம். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்தவரால் நடத்தப்படக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்கின்றன. இந்த நிறுவனங்களுக்கு மத்தியிலே மருத்துவ கல்லூரி ஒன்று கூட இல்லை என்கிற குறை நீண்ட நெடுங்காலமாக சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்து மக்களுக்கு மத்தியிலே இருந்து வருவதை நாம் நன்கு அறிவோம். இந்த குறைபாட்டை தீர்க்கக்கூடிய வகையிலேதான் சாலிஹின் கல்வி அறக்கட்டளையின் மூலமாக சாலிஹின் மருத்துவ கல்லூரி மற்றும் பன்னோக்கு மருத்துவமனை நிறுவனங்கள் உதயம் பெறுகின்றன. சாலிஹின் என்கிற வார்த்தையின் பதமே நல்லோர்கள் என்பதுதானே. இத்தனை காலமாக எதிர்பார்த்திருந்த இந்த மருத்துவ கல்லூரி மெகா திட்டம் இப்போது நிறைவேற்றப்படவில்லை என்றால் இனி எப்போது நடக்கப் போகிறது? இந்த கல்லூரியும் பன்னோக்கு மருத்துவமனையின் சேவைகளும் சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்தவரால் உருவாக்கப்படுகின்றன, நம் சமூகத்தால் உருவாக்கப்படுகின்றது என்கிற அந்த பார்வையில் எல்லா சமூகத்தினருக்குமான சேவை என்பதுதான் இதன் தொலைநோக்கு திட்டம். சமுதாயத்தில் மருத்துவராக கல்வி பயில்வோரின் எண்ணிக்கை அரிது. அதே நேரம் மருத்துவ சிகிச்சை பெறுவதில் ஆகிடும் செலவு பெரிது. மருத்துவ கல்விக்கு நமக்கென ஒரு புதிய கதவை திறப்போம். மருத்துவ சிகிச்சைகளுக்கு நமக்கென ஒரு பன்னோக்கு மருத்துவமனையை உருவாக்குவோம். இதுதான் சமுதாயத்தின் அடிமனதில் ஆழ்ந்திருக்கும் ஒரு கனவு திட்டத்தின் நம்பிக்கை ஊற்று. இந்த ப்ராஜெக்டுக்காக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற இடம் திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில், திருச்சியிலேருந்து 110 கிலோமீட்டர்லையும் சென்னையிலேருந்து 210 கிலோமீட்டர்லையும் இருக்கிற ஒரு இடத்த தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இன்ஃபானாமிக்ஸ்ன்ற கம்பெனியோட ஆய்வறிக்கைப்படி இந்த இடத்துல இன்னும் ஒரு 15,000 பெட்ஸ் தேவைப்படுது. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்ன ரெக்குயர்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு 610 பெட்டட் ஹாஸ்பிட்டல் வேணும். இப்போ நம்ம அந்த இடத்துல 600 பெட்டட் ஹாஸ்பிட்டலை நிர்வகிக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து மெடிசன், சர்ஜரி, பீடியாட்ரிக்ஸ், ஓஜி இந்த மாதிரியான எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ் போகும். அதுபோக நம்ம கம்யூனிட்டிக்கு தேவையான கார்டியாலஜி ட்ரீட்மெண்ட்டு, நியூராலஜி ட்ரீட்மெண்ட்டு, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு மற்றும் டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட்லாம் அங்கே கொண்டு வரதுக்கு இந்த எல்லா வியாதிகளுக்கும் அண்டர் ஒன் ரூஃபில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அப்படி செய்யும் பொழுது அதுக்கு அடிஷ்னலாக நம்ம அல்லீடு ஹெல்த் சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய நர்சிங் காலேஜ், ஃபார்மசி காலேஜ் மற்றும் ஃபிசியோதெரப்பி காலேஜ் எல்லாமே இங்கே வர வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நம்ம மெடிக்கல் காலேஜுங்கிறது ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக மாறும். இந்த ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜ் இந்த கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்லாது தமிழகத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும். இந்த அரிய நோக்கின் முன்னோட்டமாக நடுத்தர அளவிலான ஒரு புதிய மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த பெருமகிழ்ச்சியை வெளிப்படுத்தி நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமது வாழ்த்துச் செய்தியில் நல்லுள்ளம் கொண்டோரால் உருவாக்கப்பட்டதன் அடையாளமாக நல்லோர் என பொருள்படும் சாலிஹீன் என்ற பெயரால் இது அமையப்பட்டிருப்பது மேலும் பொருத்தமானதாகும் என குறிப்பிட்டிருந்தார். ஆம், இது நல்லோரின் நன்னோக்கு பார்வைதான். மருத்துவ கல்லூரி உருவாக்கம் பெறுவதற்கான அனைத்து ஆயத்த பணிகளும் நிறைவு பெற்று இப்போது கட்டுமான பணிகளுக்கு தயாராகி வருகிறது சாலிஹீன் மெகா திட்டம். புதிய மருத்துவக் கல்லூரி
அமைக்கும் பணி தற்போது ஒரு குறிப்பிடத்தக்க நிலையை எட்டியுள்ளது. இடம் உறுதி செய்யப்பட்டு அதற்கான ஆர்கிடெக்சரல் டிசைன், அதாவது கட்டட வரைபடங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. ஒரு மருத்துவக் கல்லூரி அமைப்பது என்பது மிகவும் சவாலான பணியாகும். பல்வேறு துறை வல்லுநர்களது ஒத்துழைப்பு, ஒருங்கிணைப்பு அதற்கு தேவை. மேலும் சுமார் 20க்கும் மேற்பட்ட பல்வேறு அரசு மற்றும் அரசு துறை நிறுவனங்களின் ஒப்புதல் பெறுவதற்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அப்பணிகளை மேற்கொள்ள உரிய வல்லுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு கட்டுமான பணிகள் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் என்று அழைக்கப்படுகிற தேசிய மருத்துவ ஆணையத்தின் வழிகாட்டு நெறிமுறைக்கு இணங்க செயல்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து காலதாமதமின்றி கட்டுமான பணிகள் விரைவில் துவங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நடந்து முடிந்துள்ள பணிகள் பற்றிய சுருக்கமான ஒரு பார்வை. 1. மருத்துவ கல்லூரி அமையப் பெறுவதற்கான சொந்த இடம் 35 ஏக்கர் ஒதுக்கப்பட்டு விட்டது. 2. இன்ஃப்ரோனோமிக்ஸ் என்கிற புகழ்பெற்ற நிறுவனத்தின் ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட் பெறப்பட்டு விட்டது. 3. மாஸ்டர் பிளான் என்னும் திட்ட வரைபடம் உருவாக்கப்பட்டுள்ளது. 4. SMC மருத்துவமனை புதிதாக கட்டப்பட்டு 24 மணி நேர சேவையாக தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையின் அனுமதியுடன் செயல்பட்டு வருகிறது. 5. அனுபவம் வாய்ந்த பார்கவ் பில்ட் ப்ரோ என்கிற வரைபட நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஆர்கிடெக்சரல் டிசைன் வரைபட பணிகளும் நிறைவு பெற்றுள்ளன. In the college campus, our international standards irukku. Every facilities, either laboratories or classrooms, library, good spaces, interaction zone. Students should feel their number personal spaces. They should enjoy the college premises. They should feel free and happily. They should read. அந்த மாதிரி எல்லாமே ஒரு specialized designs we are creating, and all sports events, their residential supporting hostels, everywhere we are following international standards. People should come. They have to come out from the college, fulfill their qualifications and degrees as a doctor. And construction activities also, using the best quality of the material, anti-fungus material, antibacterial material, all we have standards. Also we want to develop as a green campus. That's also we are working. LEED certificates also we are planning. 6. தமிழ்நாடு அரசின் நிலச்சீரமைப்பு துறையின் தடையில்லா சான்றிதழ் NOC பெறப்படும் பணிகளும் DTCP அனுமதி பெறுவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. 7. இந்த மெகா திட்ட பணிகள் சீராக நடைபெற துறை ரீதியான 9 கோர் கமிட்டிகள் செயல்பட்டு வருகின்றன. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலே உளுந்தூர்பேட்டையை தாண்டியவுடன் வேப்பூர் என்ற தாலுகாவிலே ஒரு அற்புதமான நிலப்பரப்பை வாங்கி, அந்த நிலப்பரப்பை வாங்குவதற்கான ஆவணங்களை இன்ஃப்ரானாமிக்ஸ் என்ற ஒரு நிறுவனத்துடன் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி செய்து, அந்த ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி ரிப்போர்ட்டின் அடிப்படையிலே இந்த நிலம் வாங்கப்பட்டு 35 ஏக்கர்கள் அரசினுடைய ஆவணங்களை சரிபார்த்து அதை நம்முடைய திட்டத்திற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கட்டமாக இதற்கான முழுமையான திட்ட வரையறை மற்றும் ஆர்கிடெக்சரல் டிசைன் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுமான வரைகலையை பார்கவ் பில்ட் ப்ரோ என்று இதுவரை 35 மருத்துவக் கல்லூரிகளை வடிவமைத்த ஒரு நிறுவனம் பொறுப்பேற்று அதையும் நமக்கு அழகாக தந்துள்ளது என்ற நல்ல செய்தியையும் இந்த பதிவிலே தெரிவித்துக் கொள்வதுடன், இந்த பதிவிற்கு நாம் அடுத்த கட்டமாக 9 கோர் டீம் அமைத்து, இந்த கோர் டீம்களுடைய தலைமையிலே நம்முடைய சமுதாயத்தின் சிறந்த ஆளுமைகளை தலைமை பொறுப்பிலே அவர்களுடைய அறிவு மற்றும் ஆற்றலை இந்த அமையவிருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிக்காகவும் இந்த பன்னோக்கு மருத்துவமனைக்காகவும் கொடுப்பதற்காக அவர்கள் முன்வந்துள்ளனர். 8. இதனை முறையாக நிர்வாகம் செய்திட சிறந்த அனுபவமிக்க IAS அதிகாரி தலைமை செயல அலுவலராக பொறுப்பேற்றுள்ளார். அன்பானவர்களே, தனிப்பட்ட உரிமை என்றில்லாமல் ஒட்டுமொத்தமாக சமுதாயத்திற்கானது என்கிற உரிமையை நிலைநாட்டி நாம் எல்லோரும் பங்கு கொள்வோம். அதற்கேற்ப ஷேர் ஹோல்டர் ஸ்கீம் அமைத்து அதற்கு அரசு அங்கீகாரமும் பெறப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்தின் ஆடிட் செய்யப்பட்ட கணக்கின்படி அதன் லாபத்தொகை டிவிடெண்ட் முறையில் அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் பிரித்து கொடுக்கும் முறையும் உருவாக்கப்பட்டுள்ளது.
The share value is the face value of 1,000 rupees. There are people who have already committed to 25 lakh. There are people who are committed in crores also. We need to have a hospital which needs a lot of funds, lot of contribution, lot of community help, and with all that only we'll be able to achieve this. I request all the community people here and away to come and contribute to their might for the cause, which is going to be a corporate hospital with a human touch, and everybody will feel proud of having this hospital. We need a lot of people's support, and contribution coming by way of share is not going to be a donation. It's going to be an investment for which there will be a reward not only in this world but in the hereafter also. இந்த மெகா திட்டத்தின் உயர்நிலை ஆலோசனை குழுவின் தலைவராக உச்சநீதிமன்ற மேலாள் நீதிபதி எஃப்.எம். இப்ராஹிம் கலீஃபுல்லா அவர்களும் சென்னை உயர்நீதிமன்ற மேலாள் நீதிபதிகளும் ஆளுமை மிக்க சிறந்த கல்வியாளர்களும் இடம்பெற்றுள்ளனர் என்பது இதன் மணிமகுடம் எனலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த நிகழ்வில் பங்கேற்கும் அனைவருக்கும் முதற்கணியானது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது சாலிஹீன் கல்வி அறக்கட்டளையின் முதல் வெற்றி படி வேப்பூரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இலவச மருத்துவமனையின் துவக்கம். அடுத்த நமது முயற்சி அந்த மருத்துவக் கல்லூரிக்கு ஒட்டி மருத்துவக் கல்லூரி வேப்பூரில் நிர்மாணிக்கப்பட வேண்டும். அந்த முயற்சியிலும் நமது மேனாள் வக்ஃப் வாரிய தலைவர் ஹாஜி எம். அப்துல் ரஹ்மான் மற்றும் அவரோடு செயலாற்றி வரும் செயல் வீரர்களின் முயற்சி வெற்றி பெற நாம் வாழ்த்துவோம். தொடர்ந்து நமது ஹாஜி எம். அப்துல் ரஹ்மான் மற்றும் அவரது உற்ற நண்பர்கள் மத்திய மருத்துவக் குழுவிடம் விரைவில் அனுமதி பெற்று சாலிஹீன் மருத்துவக் கல்லூரி அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் கையேந்தியவனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்து வந்த பாதை கடினமானதுதான். எனினும் நம் அனைவரின் ஒத்துழைப்போடு சாத்தியமாவது மட்டும் உறுதி. எனவே மனநிறைவோடு நமது பயணத்தை தொடர்கிறோம். இந்த மெகா திட்டத்திற்கான அவசிய பணிகளில் 40% நிறைவு பெற்றுவிட்டன. நடக்கவிருக்கும் 60% பணிகளை நிறைவுபடுத்த நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பங்கு கொள்வோம். வாருங்கள், சாலிஹீன்களாக ஒன்று சேர்ந்து நமது கனவு திட்டமான மருத்துவக் கல்லூரியை உருவாக்கி காட்டுவோம்.